ஒரு பிளவுபட்ட குடும்பத்துக்கூடாக சத்துரு தேவராஜ்யத்துக்குள் ஊடுருவி தேவனின் அனாதி நோக்கங்களும் வாக்குத்தத்தங்களும் நிறைவேறாமல் தடை செய்கிறான். ஆபிரகாம் மற்றும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கு இடையே மோதல் எழுந்த பொழுது லோத் தன் கண்களுக்கு பசுமையாய் காணப்பட்ட யோர்தான் சமவெளியை தேர்ந்தெடுத்து சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோம் கொமோராவிற்கு எதிராக ஏற்பட்ட யுத்தத்தினால் லோத்து சிறைபிடிக்கப்பட்டான். பின் ஆபிரகாமும் அவனின் வேலைக்காரர்களும் அவனை மீட்டெடுத்தார்கள். சோதோம் மற்றும் கொமோராவின் தீரா அக்கிரமத்தின் காரணமாக வர இருக்கும் நியாய தீர்ப்பை பற்றி தேவன் ஆபிரகாமுக்கு அறிவித்தார். அனுப்பப்பட்ட 2 தேவதூதர்களும் சோதோமின் வாசலில் லோத்தை சந்தித்த போது அவன் அவர்களை தன்னோடு தங்கி செல்லுமாறு வருத்தி கேட்டுக்கொண்டான். சோதோமின் ஜனங்கள் இதை அறிந்த போது லோத்தின் வீட்டை சூழ்ந்து கொண்டு 2 தேவதூதர்களையும் வெளியே கொண்டு வரும்படியாய் கூறினார்கள். தேவதூதர் லோத்தை வீட்டுக்குள் இழுத்து கதவை பூட்டி பொல்லாதவர்கள் வீட்டின் கதவை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர்களை குருடாக்கினார்கள். சோதோம் அழிக்கப்படும் என்பதால் லோத்தையும் அவனது குடும்பத்தையும் சோதோமில் இருந்து வெளியேறும்படியாக தேவதூதர் எச்சரித்தார்கள்.